சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இதற்கு மேல் உன்னிடம் பொய் சொல்ல தயாராக இல்லை. உண்மைகளை இன்று உடைத்து விடலாம் என்று வந்திருக்கின்றேன். இதனால் நீ என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்லை. உன் சாயப்பா நானும் உன்னோடு இருக்கின்றேன் என்ற தைரியத்தில் இந்த வார்த்தை ஒருமுறை கேட்டுவிடு. இனியும் எதை பற்றியும் தெரியாமல் நீ இருந்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா? நல்லவர்கள் போல் வேடமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முகமூடியை கழட்டினால் நீ தாங்க மாட்டாய். அந்த அளவுக்கு கொடூரக்காரர்களாகத்தானே அவர்கள் இருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, வாழ்நாள் முழுவதும் நீ சிரிக்கக்கூடாது. இப்போது இருப்பது போல வருத்தமாக மட்டும்தான் இருப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் விரும்பியதை தான் நீ என்னை கொடுத்து கொண்டிருக்கின்றாய். யார் யார் எப்படி நினைக்கின்றார்களோ அப்படித்தானே நீயும் வருகிறாய். உனக்குள் இருக்கும் அந்த வெற்றியின் திலகம் எங்கே? உனக்குள் இருக்கும் இந்த தைரியம் எங்கே? நீ இப்படித்தான் இருப்பாயா? உன்னுடைய உண்மையான நிழல் எங்கே போனது என்று ஒரு முறை யோசித்துப்பார். எத்தனை சுறுசுறுப்பாகவும் எத்தனை பலமாகவும் எத்தனை பேருக்கு நீ அறிவை கூறிக்கொண்டிரு என்று அனைவரும் உனக்கு அறிவுரை கூறும் அந்த நாள் மாறிவிட்டது என்று நான் வருத்தப்படுகின்றேன். என் வருத்தத்தை புரிந்த தவறான முடிவுக்கு செல்லாதே. என்றாலும் நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உனக்கு. என் குழந்தையே, வாழும் காலம் அதில் கோலத்தில் கடைசியாக உனக்கு எதை கொடுத்தாலும் அதையும் நல்லதாக மாற்ற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை என் குழந்தைகளுக்கு இருந்தால் வாழ்க்கையை போராடி வென்றுவிடலாம் என்ற எண்ணம் வரும். அப்படி இருக்கிறதா? உனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்கிறாய். உன்னை நம்பி இருப்பவர்கள் என்ன சரியானவர்கள் என்று யோசித்து பார்த்தாயா? ஒரு நிமிடம் போதும். ஒவ்வொரு உயிரையும் மாய்த்து கொள்ள அந்த ஒரு நிமிடத்திற்கு பிறகு உன்னை நம்பி வாழும் குழந்தைகளும் நீதான் கதி என்று இருக்கும் உறவுகளுக்கும் என்ன பதில் சொல்லப் போகிறாய்? அவர்களை மனதில் நினைத்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு முடிவு வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாயா? எந்த பிரச்சனைக்கும் சாவுதான் முடிவு என்றால் இந்த உலகத்தில் யாரும் வாழ மாட்டார்கள். ஏனென்றால் உன்னை விட பலரும் இங்கு அதிகமான வழிகளை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சாவுதான் முடிவு என்று நினைக்காதே. ஒரு மரணம் எப்போதும் ஒரு முடிவை கொடுத்து விடாது என்பதை புரிந்து கொள். நீ பட்டு கொண்டிருக்கும் வேதனையை விட பல மடங்கு உன்னை நம்பியிருக்கும் உன் தவறான எண்ணம் யாருக்கும் வராது. ஒருமுறை யோசித்து முடிவு எடு. அப்போதுதான் உனக்கென நல்ல முடிவு கிடைக்கும். என்னை நம்பினால் உன் மனதில் இருக்கும் மாற்றங்கள் அழித்துவிட்டு எப்படி வாழலாம் என்று யோசித்துப்பார். நல்ல நல்ல வழிகள் உன் கண்களுக்கு தெரியும். இதற்கு மேலும் நான் மரணமடைந்தால்தான் நிம்மதி என்று சார்ந்த உறவுகளுக்கும் எத்தனை பாழாய் அனுபவிக்கின்ற போகிறார்கள் என்று ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு காத்திருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் விடை உண்டு. அனைத்தையும் அதை எதிர்த்து நின்று போராடு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.